நிமிஷம் உங்க கண்களை மூடிட்டு உங்களோட ஆசை என்னவோ அதை சிவன் கிட்ட வேண்டிக்கோங்க. இப்ப உங்க கண்களை தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸ்ல சிவம்னு கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து. லைக்காக எல்லாரும் எப்படிலாம் பைக் ஓட்டுறாங்க, நான் மறுமையின் லைஃப்காக பைக் ஓட்டிகிட்டு இருக்கேன். திருத்தமிழ் வாழ்க, வாழ்க திருத்தமிழ். சகோ வணக்கம். அதாவது என் பேச்சு கேட்குற நீங்கள் தள்ளிட்டு போனீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான். அதனால நான் வச்சுங்க. ஏன்னா நான் எல்லோருக்குமான மாம் டேட், அதாவது இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து உயிரினங்களுக்கும் எல்லாத்துக்கும் முதல் உயிர், அதை நான் மாம் டேட்னு சொல்கிறேன். எல்லோருக்குமான அப்பா அம்மான்னு அவங்கள பற்றி பேசுகிறேன். அப்போ இந்த உலகத்தில் உள்ள மனித கடவுள்கள் அனைவரும், இல்லை மனிதன் இறைவன் சொன்ன அனைவரும் அவங்க தான் மாம் டேட். சரிங்களா? நான் அவங்கள பற்றி பேசுகிறேன். அவங்க தான் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு உங்களை அவங்களே உங்களை செய்வாங்க. அது அவங்களுக்கு எப்படின்னு இன்னும் புரியல. அதாவது அவங்க எல்லோரும் அறிவிலையும் இருக்கிறாங்க, ஆனால் எல்லார் அறிவிலையும் அவங்களால வர முடியாது. ஏன்னா அதாவது ஒரு ஒரு ரூமுக்கு நீங்கள் போகிறீங்க, போன உடனே அங்கே இருள்னு தான், உங்களுக்கு எதுவுமே அங்கே இல்லை, உங்களுக்கு இருள் மட்டும் தான் தெரியுது. அப்போ நீங்கள் லைட் போடுறீங்க, அதுக்கப்புறம் வெளிச்சத்தில் தான் எல்லாம் தெரியுது. சரிங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா இது என்ன சொல்கிறதுன்னு? அதே மாதிரி அந்த உங்களுக்குள்ள அவங்க ஒரு இருளில் இருக்கிறாங்க, நீங்கள் உலகத்தின் வெளிச்சத்தில் இருக்கிறீங்க. அவங்களுக்கு உங்கள் வெளிச்சத்தை அவங்க மேலே கடந்து உள்ளே போய் பார்த்து அவங்களுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அவங்க இன்னொன்றும் சொல்கிறாங்க, நான் பல தடவை சொல்கிறேன். அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, நீ தான் 10ஆம் அவதாரம், நீ தான் இந்த உலகத்துக்கு சொல்லணும் என்னை பற்றி, நீ 10வது அவதாரம், நீ தான் சொல்லு, நீ 10 அறிவை பற்றி பேசியிருக்க, நீ தான் 10 அவதாரம், ஒவ்வொரு அறிவும் ஒரு அவதாரம் சொல்லுன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் பயப்படுறேன். அவங்க சொல்கிறாங்க, ஆன்மீகம் எல்லோருக்கும் பொதுவானது, இது அறிவாளிகளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. ஒரு சின்ன ஓம் தான் ஒரு ஆன்மீகம். அவன் கொண்டு வந்து ஒரு ஓம் தான், ஒரு ஓம் முடிஞ்சு போச்சு. இறைவனை மன்னிக்கவும், ஏற்றுக்கொள்ளும், தம்மில் வாங்கி கொள்ளும். அந்த ஓம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் பல பேர் தவிக்கிறாங்க. அந்த வார்த்தை பயணம் செஞ்சுக்கிட்டே வருது. அது எத்தனையோ மதங்களில் போயிடுச்சு. கிருஷ்ணனில் பார்த்தா ஆமீன் ஆமீன் ஓம், அதெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கொடுத்தல் வாங்கல ஒருத்தனை ஏமாத்துறீங்கன்னு வச்சிங்களேன், இந்த உலகத்தில் ஏமாத்தினவன் அறிவாளியான இருக்கலாம், ஏமாந்த முட்டாளாக இருக்கலாம், ஆனால் மறுமையில் ஏமாத்தினவன் தான் முட்டாளாக இருப்பான். அப்போ அவங்க அங்கே 2 பக்கமும் அவங்க இருக்கிறாங்க. உங்ககிட்டே இருப்பாங்க. இப்போ இறந்த பிறகு அந்த கணக்கு எப்படி வந்துருன்னா 2 அறிவிலையும் அவங்க இருக்கிறாங்க. அவங்களே சாட்சி சொல்லிடுவாங்க, நான் ஏமாத்தினேன். ஆனால் அவங்க ஏமாத்தலை. நீங்கள் உங்களுக்குள்ள இறைவன் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று உங்களுக்குள்ள உருவானது, ஒன்று இறைவன் படைத்தது ஒன்று. அப்போ படைத்ததை உருவாகிற தப்பை சரி பண்ணுறதுக்கு தான் படைத்தான். இது நல்லா புரிஞ்சுங்க. அப்போது உங்களுக்கும் எண்ணம் 2 இருக்குது. தப்பு ரைட்டும் உங்களுக்கு தெரியுது. அப்போ தப்பு ஏன் பண்ணுறீங்க? அது தப்புன்னு உங்களுக்கு உள் மனசு சொல்லுது இல்லை, அந்த உள் மனசு அங்கே சாட்சி சொல்லணும். அதுதான் எல்லோருக்குமான மாம் டேட். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுங்க. இன்னும் நான் உங்களுக்கு நிறையா சொல்கிறேன்.